வெல்கம் டு காரைக்குடி தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம காரைக்குடி தமிழ் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சமையலுக்கு புதுசாக இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த லட்டு ரெசிபியை. டைமும் உங்களுக்கு ரொம்ப ஆகாது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ கண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை பாகு தனியாக காய்ச்சறதையும் பூந்தி ஃப்ரை பண்ணுறதையும் தனியாக காமிச்சிருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யலை பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ஒரு சைடும் பூந்தியை தனியாக ஒரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கம்பி பதம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பூந்தியை அப்படியே எடுத்து சூடாகவே நீங்கள் சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை கூட பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கம்பி மாதிரி உடையும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கலே தெரியும் நல்லா இந்த மாதிரி கம்பி மாதிரி கட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் பார்த்தீங்கன்னா சுகரை மெஷர் பண்ணமோ அதே கப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. நான் 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டு பர்ஃபெக்டாக வரும். ஸோ கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கலே தெரியும் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூடாக இருக்கணும். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பூந்தி கரண்டி இருக்காது அப்படின்றதுக்காண்டி அரிகரண்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் எடுத்து இந்த அரிகரண்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இது. நம்ம கார பூந்தி செய்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண வேணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பட் ஆனால் நம்ம லட்டு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், நமக்கு கிறிஸ்பியாக ஆயிடக்கூடாது. ஸோ போட்ட உடனே இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி கரண்டி இருக்காது அப்படின்றதுக்காண்டி தான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அரிகரண்டியில் செஞ்சு காமிச்சேன். இப்போ பூந்தி கரண்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கு லைட்டாக இழுப்போம்ல, அதே மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம பூந்தியை ஃப்ரை பண்ண விட்டுறக்கூடாது. சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயில் போட்ட உடனே சட்னி எடுத்துருங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா பூந்தி ஃப்ரை பண்ணையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. ஸோ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தியை பார்த்தீங்கன்னா சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு காய்ச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஆறி போயிருக்கும். நீங்கள் பூந்தியை ஆட் பண்ணல. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பூந்தியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பூந்தியில் சக்கரை பாகு அப்சர்வ் ஆகும். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா சூடான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்த பிறகு இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உலர்ந்த திராட்சை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால சேர்க்கல. உலர்ந்த திராட்சை சேர்த்தாலும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பூந்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ற தேவையில்லை. எல்லாத்தையுமே அரைக்கணும் தேவையில்லை. கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. உங்களுக்கு எப்படி லட்டு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சின்னமாக இருக்க பிடிக்கும், சில பேருக்கு பெருசாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து மீடியம் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்க போகிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி எல்லா பூந்தியுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எல்லா பூந்தியுமே பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 12 லட்டு வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.